தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே, இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பை விட்டிருக்காரு. கடந்த ஒரு 24 மணி நேரமா பார்க்கும்போது மாத்தி மாத்தி ட்ருத் சோசியல்ல நாங்க ஈரானை அட்டாக் பண்ண போறோம், அதாவது ஜோ பைடன் ஆட்சியில இல்லாத அளவுக்கும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஒபாமா காலத்துல கூட இல்லாத அளவுக்கு நாங்க அட்டாக் பண்ண போறோம், இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு பெருந்தாக்குதல்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணியிருந்தாரு, நேத்துல இருந்து ஒரே அனிமேஷன் வீடியோவா போட்டுருந்தாரு. அவர் மட்டும்தான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட்ரஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில கிரிஞ்சான வேலையெல்லாம் பண்ணிப்பாரு. எப்படி படத்துல போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்களோ, ஒரு சின்ன சின்ன பிட்டா ரிலீஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி இவரே பார்த்தா துப்பாக்கி எடுத்துட்டு போற மாதிரியும், ஈரானை சுடுற மாதிரியும், ஈரானுடைய கடற்படையே கடலுக்குள்ள மூழ்கிற மாதிரியும் நிறைய பார்த்தா வீடியோவா போட்டுட்டு இருந்தவர் திடீர்னு இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, இல்ல இப்ப எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துருச்சு, நாங்க அடிச்சிடலாம் தான் இருந்தோம், இஸ்ரேலும் கை கோக்குறேன்னு சொல்லிட்டாங்க, நானும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் நாங்க என்ன பண்ண போறோம், திங்கட்கிழமை ஒரு பெரும் தாக்குதல் எடுக்கலான் இருந்தோம், ஆனா ஞாயிற்றுக்கிழமையே என்ன சொல்லிட்டாங்க ஈரானு, எங்கள்கிட்ட சமாதானத்துக்கு வரோம், ஹார்மோஸை திறந்து விடுறோம், அதுக்கப்புறம் பார்த்தா அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு தரோம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஈரான் இன்னும் எது பதில் சொல்லாம இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஹார்மோஸ்ல அவங்க சொல்லிட்டாங்க, அது எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும், நாங்க அதுக்கான காசை வாங்குவோம். ஒரு முதல் 60 நாள் நம்ம சமாதானம் நிறுத்தியிருக்கோம் பாருங்க, அந்த சமயத்துல வாங்க மாட்டோம், ஆனா அதுக்கப்புறம் வாங்குவோம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஹார்மோஸை திறந்து விடுறேன்னு சொல்லியிருக்கலாமோ தவிர, ஹார்மோஸை எங்க கையில இருந்து விடுறோம், நாங்க காசே வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப எதுக்காக இப்ப ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, கண்டிப்பா ஆயுத பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதாதான் இருந்துச்சு. என்னதான் ட்ரம்ப் நம்ம அடிக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அறிவிப்பெல்லாம் 2 நாளா கொடுத்தாலும் கூட, இஸ்ரேல் ஈரான் பக்கம் எந்த ஒரு ஆர்வத்தையும் காட்டாம இருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, காசால ஆயுத குழுக்கள் எல்லாம் ஆயுதங்களை ஒப்படைக்கிறாங்க, இஸ்ரேலை வெளியேற சொல்றாங்க. இஸ்ரேல் நாங்க வெளியேற மாட்டோம், வேணும்னா நீங்க ஆயுதத்தை கூட வச்சுக்கோங்கிற லெவலுக்கு இப்ப 2 நாளா காசா பக்கம் தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இஸ்ரேல் காசால பிஸியா இருக்கிறதுனால இப்ப ஈரான் பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஆயுதம் பத்திர, இஸ்ரேலும் வரக்கு ஐடியா இல்ல, அதனால கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. இது பார்த்தா சமாதானம் எல்லாம் ஆகாது, கண்டிப்பா தள்ளி போடுறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தள்ளி போடுறதுனால என்ன பண்ணுவாங்க, இவங்க உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுவார், அறிவிப்பு கொடுத்து இப்ப நாங்க ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம் பேச்சுவார்த்தைக்குன்னு இருக்காங்க. சும்மா பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைன்னு போவாங்க, ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ஆயுதம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா இது சமாதானத்துக்கு வர போறதே இல்லை, அது ஈரானுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். சும்மா ஒத்தி வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப சமாதானம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு போர் அதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்துதான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானமே வரப்போகுது. அதனால எப்படியும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போர் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த தடவை பார்த்தா இஸ்ரேலும் சேர்ந்து வரப்போறாங்க அப்படிங்கறதுனால 2 பேருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு வரப்போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தற்காலிகமா அடிக்கலான் இருந்த ஐடியாவை விட்டு வச்சிட்டதாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அடுத்து ஈரான் பாத்தீங்கன்னா நேத்துல இருந்தே அவங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ட்ரம்ப் ஒரு 30 போஸ்டர் எல்லாம் போட்டாரு, ஈரான் அடிக்க போறோம் ஒழிக்க போறோம்லாம் போட்டிருந்தாரு. அந்த சமயத்துல ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, ட்ரம்ப் போட்டுட்டு இருக்கும்போது 2 விஷயத்தை தான் போட்டாங்க. ஒண்ணு என்னன்னா, இந்த தடவை இஸ்ரேல் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, எங்களுடைய முதல் குறி என்னன்னு பாத்தீங்கன்னா டிமோனாவை தாக்குவோம். டிமோனா அப்படிங்கிறது அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இடம், அந்த இடத்த தாக்குவோம். ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க, பாத்துக்கோங்க, எப்ப அமெரிக்கா இஸ்ரேல் எங்க மேல தாக்குதல் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அதோட உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவா கரண்ட் போய் சுத்தமா கரண்டே இருக்காது, ஏன்னா நாங்க உங்களுக்கு கரண்டே இல்லாத அளவுக்கு ஒரு தாக்குதலை கொடுக்க போறோம், எலக்ட்ரிசிட்டி கிரிட் எல்லாம் போட்டு அடிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு வார்ன் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இஸ்ரேலை அணு ஆயுதம் இருக்கிற இடத்துலயே தாக்குவோண்டும், இன்னொன்னு சவுதி போன்ற மற்ற நாடுகளுக்கெல்லாம் கரண்ட்டை ஆஃப் பண்ணி விடுவோம், கரண்ட்டவே அடிச்சிருவோங்கிற மாதிரி வார்ன் பண்ணியிருந்தாங்க. இது எப்பன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்க மேல தாக்குனா அப்படின்னு இருந்தாங்க.
ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுதி போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணிருக்கலாம், அமெரிக்காட்ட வந்து ஃபோன் பண்ணி கண்டிப்பா ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு போன தடவையும். தயவு செஞ்சு நீங்க அடிச்சிடாதீங்க, நீங்க அடிச்சீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரும் நஷ்டமா போயிடும், உங்களையெல்லாம் நாங்க வந்து இடம் கொடுத்து எங்களுடைய நாட்டுல வச்சிருக்கோம் தலங்களா, அதுக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு ஏற்கனவே வாங்கிட்டோம், இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது, தயவு செஞ்சு நீங்க தாக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. கடந்த தடவை அப்படிதான் கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்த போது தள்ளி வச்சாங்க, ஆனா நிறுத்த மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப அமெரிக்கா வந்து ஆயுதமும் இல்ல, அரபு நாடுகளும் கெஞ்சுறாங்க, இஸ்ரேலும் ரெடியா இல்லைங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுவும் பேச்சுவார்த்தைக்கு வராதுங்கிறனால இன்னும் ஒரு வாரம் அமைதியா போனாலும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மோஸ்ல அடிச்சிட்டாங்கன்னு ஆரம்பிப்பாங்க. ஆர்மோஸ்ல அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லவே இல்லை. ஈரானை பொறுத்தளவுக்கு ஆர்மோஸ்னா நீங்க எங்கள்கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும், நாங்க சொல்ற ரூட்ல தான் போகணும், மற்ற ரூட்ல போனீங்கன்னா கண்ணி வெடி இருக்குது, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஏமாத்திட்டு போலாம்னு நினைச்சீங்கன்னா நாங்க விட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஆர்மோஸ்ல வந்து பர்மிஷன் வாங்காமலோ இல்ல வந்து காசு கொடுக்காமலோ போறவங்க எல்லாருக்குமே அடி உண்டு. அப்படி அடிச்சாங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரான் ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டத்துக்குள்ள வருவாங்க. இந்த 3 நாளா பார்த்தாவே ஈரானுடைய ஊடகங்கள் முழுவதும் என்ன வருதுன்னா, அதாவது வந்து ஈரான் 3 நாளா அடிச்சும் கூட அமெரிக்கா திருப்பி அடிக்காம இருக்குன்னா அமெரிக்காட்ட ஆயுதம் இல்ல, அது சரணடைஞ்சிருச்சு, அது போர் நிறுத்துறதுக்கு தெரியாம முழிச்சிட்டு இருக்குன்னு வந்துச்சு. அதுக்கு சாதகமாத்தான் இப்போ வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை பார்க்க முடியுது. ஆயுதங்களை இவங்க தயார் பண்ணிட்டு வந்துதான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த தடுப்பு மிஷின்கள்லாம் இருக்கே, தாட் சிஸ்டம்லாம், அதுக்கு தேவையான ஆயுதங்கள் கூட இல்லாதனால குவைத்து பஹ்ரைன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அமெரிக்காட்ட, என்ன நீங்க வந்து இங்க பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு போட்டு ஏவுகணை கூட தரமாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு போதுமான ஆயுதம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வெளிப்படையான காரணமாக இருக்கு. கடைசியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசிலேயே வந்து பெரிய காட்டுத்தீனா 2.5 லட்சம் ஏக்கர் கணக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டர் கணக்கா வந்து தீக்கு இரையாயிருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் வரை இது பரவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இல்லாம 15 ஹெலிகாப்டர் வச்சு வந்து அணைக்கிறாங்க. 4000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இதுல வந்து கலந்துருக்காங்க. அது இல்லாம 50க்கும் மேற்பட்ட இந்த ஃபயர் இன்ஜின் வேனு லாரிலாம் இருக்குமே அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ யூஸ் பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுத்தீ வந்து காட்டை தாண்டி வீடுகளுக்குள்ளெல்லாம் பூந்துருச்சு. இப்போ வந்து எல்லா பக்கமுமே இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க எதையும் எடுக்கிற கூட நேரமில்ல, வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நார்த் சைடு ஃபுல்லா மக்கள் காலி ஆயிருக்காங்க இப்ப அகதிகளாக. என்னன்னு தெரியல, இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா காட்டுத்தீ வந்து பிரான்ஸ் அங்க இங்கன்னு உழுக்குனது, இப்ப வந்து அமெரிக்காவையும் ஒரு உழுக்குது. இதெல்லாம் இல்லாம 4 வருஷமாகவே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால காட்டுத்தீ வாட்டிட்டு தான் இருக்கு. அதுலயும் வந்து அந்த கலிபோர்னியால வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்ததுக்கு பிறகு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த அலையே ஓயாத மாதிரி வருஷம் வந்துகிட்டே இருக்குது. இப்ப வாஷிங்டன்ல பெரும் நஷ்டத்தை அமெரிக்கா தள்ளியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான காட்டுத்தீயா தான் பார்க்கப்படுது. கண்ட்ரோலே பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. சும்மா லைட்டாலாம் ஆரம்பிக்கல. 2.5 லட்சம் ஹெக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுதான். இவங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் இயற்கை வந்து பாடம் புகட்டுதுன்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல்.